The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. நாடு முழுவதும் வெப்பத்தின் தாக்கம் தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் வெப்ப அலை வீசி வரும் நிலையில் வெப்பத்தின் தாக்கம் மேலும் தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கடுமையான வெப்ப அலை வீசி வரும் நிலையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. மத்திய இந்தியாவில் 6 நாட்களுக்கு தீவிர வெப்ப அலை வரை வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலும் 115 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தி வரும் நிலையில் அடுத்த சில நாட்களுக்கும் தொடரும் என்று எச்சரித்திருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். நாடு முழுவதும் வெப்ப அலை வீசி வருகிறது. பல்வேறு பகுதிகளில் 115 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் மேலாக வெயில் தொடர்ச்சியாக பதிவாகி வரும் நிலையில் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் டெல்லியிலிருந்து செய்தியாளர் ராஜீவும், சென்னையிலிருந்து செய்தியாளர் வீரகுமாரும் இணைந்திருக்கிறார்கள். முதலாவதாக டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ராஜீவிடம் கூடுதல் விவரங்களை கேட்டறியலாம். ராஜீவ், தலைநகர் டெல்லியில கடந்த ஒரு வார காலமாகவே வெயிலுடைய தாக்கம் மிக அதிகமாக இருந்தது அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்று வெயிலுடைய தாக்கம் அங்கு எப்படி இருக்கிறது? நேற்று எவ்வளவு டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது? மாநில நிர்வாகம் தரப்பிலிருந்து என்னென்ன அறிவுறுத்தல்களை கொடுத்திருக்காங்க வெயில் தொடர்பாக மக்களுக்கு? வேதவழி, டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களை பொறுத்தவரை வடமேற்கு பகுதியிலிருந்து வீசக்கூடிய அந்த சூடான காற்றின் காரணமாக இதனோட வெயிலுடைய தாக்கம் மிக அதிக அளவிலே தொடர்ந்து நீடித்து வருகிறது. குறிப்பாக இன்றைய நிலவரப்படி டெல்லியை பொறுத்தவரை 45 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமானது பதிவாகி இருக்கின்றது. கடந்த சில நாட்களாகவே 45, 46 டிகிரி செல்சியஸ் வரை இது வெப்பமானது பதிவாகி வரக்கூடிய நிலையில பொதுமக்கள் கடுமையான இந்த சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய இந்த சூழல தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் ஒரு எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கின்றார்கள். தற்போது இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய கணிப்பின்படி வரக்கூடிய அடுத்த 6 நாட்களுக்கு வந்துட்டு தொடர்ந்து இது வெப்பத்தினுடைய தாக்கம் மேலும் தீவிரமடையும் என அந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை தவிர டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, மேற்கு வங்கம், அசாம் போன்ற மாநிலங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு பகுதிகளுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் வந்து விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பொதுமக்கள் பல்வேறு அந்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநில அரசுகள் சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. டெல்லியை பொறுத்தவரை டெல்லி அரசு மருத்துவமனைகளில் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் விதமாக எந்த ஒரு தாமதமுமின்றி அவர்களுக்கு அந்த சிகிச்சை அளிக்கும் விதமாக அந்த சிறப்பு வார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல பொதுமக்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் வெயிலில் செல்லக்கூடாது. 12 மணி முதல் மாலை 4 மணி வரை வெயிலில் செல்வதை தவிர்க்க வேண்டும் எனவும், அதே போல பணியிடங்களில் வேலை செய்யக்கூடிய அந்த பொதுவெளியில் செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அந்த முகம், அதே போல தண்ணீர் வசதி போன்ற பல்வேறு அடிப்படை அந்த வசதிகளை வந்துட்டு நிர்வாகங்கள் செய்து கொடுக்க வேண்டும் போன்ற அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வந்துட்டு மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில உயிரிழப்புகளும் ஆங்காங்கே ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் தெலுங்கானாவில் ஒரே நாளில் சுமார் 16 பேர் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாக அந்த தகவல்கள் வந்துட்டு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில ஒடிசா, பஞ்சாப் போன்ற மற்ற சில அந்த மாநிலங்களிலும் ஹீட் ஸ்ட்ரோக்கால் பாதிக்கப்பட்டு சிலர் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில பல்வேறு மாநிலங்கள் சார்பாக இது போன்ற அறிவுறுத்தல்கள் வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக டெல்லியை பொறுத்தவரை கடுமையான இந்த வெப்ப சூழ்நிலைக்கு மத்தியில ஆங்காங்கே அந்த தண்ணீர் பந்தல்களை அமைக்கவும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக அந்த உத்தரவுகள் வந்துட்டு பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பொதுமக்களுக்கும் இவ்வாறாக அந்த அறிவுறுத்தல்களை வந்துட்டு வழங்கி இருக்கிறார்கள். வரக்கூடிய இந்த 6 நாட்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக, அதாவது அதிக அந்த தாக்கம் வந்து இருக்கும் என்பதன் காரணமாக பொதுமக்கள் கட்டாயமாக அரசு அறிவுறுத்தக்கூடிய இந்த அறிவிப்புகளை வந்துட்டு முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கின்றது. 6 நாட்களுக்கு வெயிலுடைய தாக்கம் மேலும் தீவிரமடைய போகிறது. ஒரு பக்கம் வெப்பத்தின் தாக்கத்தால உயிரிழப்பு என்ற செய்திகளும் கவலை தரும் விதமாக அமைந்திருக்கின்றன. இணைப்பிலே நம்ம தொடர்ந்து பேசலாம் ராஜீவ். தொடர்ந்து சென்னையிலிருந்து செய்தியாளர் வீரகுமார்
வீரகுமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வீரகுமார், நேற்றைய தினம் சென்னையில வானிலை மாறியது, மேகமூட்டத்தோடு இருந்தது. அது ஆந்திர பகுதியில் இருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடல்ல, மத்திய வங்கக்கடல்ல இருந்த மேலடுக்கு சுழற்சி காரணமாக வானம் மேகமூட்டத்தோடு காணப்பட்டது. கடல் காற்றும் நன்றாகவே உள்நுழைந்தது. இன்றைக்கு சென்னையில வானிலை எப்படி இருக்கு? வேதவள்ளி, நேற்று சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல இருள் சூழ்ந்து ரம்மியமாக காட்சி அளித்த நிலையில தற்போது அந்த நிலை தலைகீழாக மாறி மீண்டும் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக நேற்று ஆந்திர பிரதேச கடற்கரைகளை ஒட்டி வளிமண்டல தாழ்வு பகுதி நிலவியது. இந்த வளிமண்டல தாழ்வு பகுதியினுடைய எதிரொலியாக தான் நேற்று சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இருள் சூழ்ந்து ரம்மியமான காட்சி, ஒரு குளிர்ச்சியான காட்சி நீடித்தது. குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்திருந்தது. சென்னையில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவில் வெப்பத்தினுடைய தாக்கம் 2 நாட்களுக்கு முன்பு பதிவாகி இருந்தது. நேற்று அந்த வெப்பத்தை தணிக்கக்கூடிய வகையில் இருள் சூழ்ந்து ரம்மியமான காட்சி இருந்தது. பொதுமக்களும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையில் இருந்தாக வெயிலினுடைய தாக்கம் குறைந்திருந்ததனால இன்று அந்த நிலை அப்படியே மாறி மீண்டும் வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பாக வானிலை ஆய்வு மைய அதிகாரிகள்கிட்ட கேட்கும்போது, நேற்று ஆந்திர பிரதேச கடற்கரைகளை ஒட்டி நிலவிய அந்த வளிமண்டல தாழ்வு பகுதி என்பது தற்போது வடக்கு திசையை நோக்கி நகர்ந்து கோவா பகுதிகளில் நிலவுவதால கோவாவை கடற்கரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருள் சூழ்ந்த நேற்று சென்னையில் நிலவிய அதே நிலை கோவா பகுதிகளில், கடற்கரை பகுதிகளில் நிலவுவதாக தெரிவித்திருக்கிறாங்க. சென்னையிலிருந்து இருள் மேகங்கள் சூழ்ந்து வடக்கு நோக்கி கோவா பகுதிக்கு சென்றதனால மீண்டும் சென்னையில் வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பாக 105 டிகிரி ஃபாரன்ஹீட் என்ற அளவில் சென்னையில் வெயிலினுடைய தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில இன்று சென்னையில் அதிகபட்ச வெப்பமாக 102 முதல் 104 ஃபாரன்ஹீட் வரை பதிவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இருந்தாலும் அடுத்த 3 நாட்களுக்கு சென்னையினுடைய வெயிலினுடைய தாக்கம் என்பது மிதமான அளவு இருக்கும் எனவும், அதற்கடுத்து 3 நாட்களுக்கு பிறகு படிப்படியாக சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்கும் என தெரிவித்திருக்கிறாங்க. வட தமிழகத்தை பொறுத்தவரையில வெயிலினுடைய நிலவரம் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களையும் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பா சேலம், தர்மபுரி, திருவண்ணாமலை, நீலகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலை பகுதிகளில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறாங்க. ஒரு பக்கம் தென்மேற்கு பருவமழை தொடங்கி கேரளாவில் தொடங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் வட தமிழக பகுதிகளில் வெயிலினுடைய தாக்கம் படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் எனவும், அதே போல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய உள் மாவட்டங்களில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையையும் வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. சென்னையில் அடுத்த 2-3 நாட்களுக்கு வெயிலினுடைய தாக்கம் இப்போது இருப்பது போல மிதமாக இருக்கும் எனவும், அதற்கு பிறகு படிப்படியாக வெயிலினுடைய தாக்கம் கடுமையாக அதிகரிக்கும் என தெரிவித்திருக்கிறாங்க. தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை சார்பில் இந்த வெப்ப அலை அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பத்தினுடைய தாக்கத்தை சமாளிப்பதற்கு ஏதுவாக அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு கீழே இயங்கக்கூடிய மருத்துவமனைகளில் ஹீட் ஸ்ட்ரோக்குக்காக பிரத்யேக படுக்கைகளோடு கூடிய வார்டுகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வெயிலினுடைய தாக்கத்தினால ஒருவர் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனைக்கு வரக்கூடிய சூழ்நிலையில அவருக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை உடனடியாக வழங்கக்கூடிய வகையில மருத்துவ பேராசிரியர் தலைமையிலான ஒரு குழு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளையும் தயார் நிலையில வைக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இந்த வெயிலினுடைய தாக்கத்தை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையில சென்னையில படிப்படியாக வெயிலினுடைய தாக்கம் அதிகரிக்கும் என வானிலை ஆய்வு மைய அதிகாரிகளும் தெரிவிக்கிறார்கள். வேதவல்லி, வெப்பம் ஒருபுறம் இருக்க, காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் காரணமாக புழுக்கம் அதிகரித்து அசௌகரியம் அதிகரிக்கிறதையும் தொடர்ச்சியா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 11 மணிலிருந்து 3 மணி வரை வெளியே செல்ல வேண்டாம், இறுக்கமான ஆடைகளை தவிர்க்கணும். வெறும் தண்ணீராக மட்டுமில்லாமல் உடல்ல இருந்து அந்த வியர்வை வெளியேறும் போது எலக்ட்ரோலைட்ஸும் சேர்ந்து வெளியேறுது. அதனால நீர் ஆகாரமாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான அறிவுறுத்தல்களையும் தொடர்ச்சியாக மருத்துவர்களும் வழங்கி வருகிறார்கள். வெப்பம் தொடர்பான தகவல்களை தந்தமைக்கு ராஜீவ் மற்றும் வீரகுமார், உங்கள் இருவருக்கும் நன்றி. The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.